அப்ப இவர் சொல்றாரு நவாஸ்கனி இங்க உட்காந்து நான்வெஜ் சாப்பிட்டாரு அப்படின்னு அதெல்லாம் சொல்லும் போது அதை பத்தி தெரியாத ஒரு இந்து சமுதாய மக்களுக்கு ஒரு ஒரு உணர்வு வரும். ஐயோ புனிதம் போயிருச்சே அப்படின்ற ஒரு உணர்வு வரும். அது உண்மையிலேயே அவர் அந்த இடத்துல சாப்பிட்டாரா? நீங்க சொல்லக்கூடிய அந்த புனிதம் இருக்கு. இன்னொரு ஹிஸ்டரியும் ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த நவாஸ்கனிக்கு மட்டும் வருவோம். நவாஸ்கனி சரியா சொல்லணும்னா சிக்கந்தர் மலைக்கு போற பாதையில அந்த மலையை போற பாதையில அவர் உட்காந்து சாப்பிட்டார். இன்னொன்று அந்த வழி தான் இந்துக்களும் போறாங்க. அந்த வழியை தானே இந்துக்களும் போய் அங்க போய் பலியிடுறாங்க. உதாரணத்துக்கு சேவல் பலியிடுற 75 முதியவர் ஆறுமுகன்ற நபர் பதிவு பண்றாரு. நாங்க போய் எங்க அம்மா எனக்கு உடம்பு சரியில்லாம போய் சேவல் பலியிட்டு இருக்கான்னு சொல்றாரு. நான் வேற எங்க போறது? திருப்பூரம் கோயிலுக்காரு. திருப்பூரத்தில் இருக்கிறவரு பூர்வீக குடி இவங்க பாயிண்ட் அப்படி சொல்லணும்னாக்க இந்து அவர் பதிவு பண்றாருல. இப்ப இவங்க பண்ண வேலையில அங்க பலியிடுறதுக்குன்னு ஒரு தொழிலாளர் இருந்தாரு. ஆமா, அவர் பொழப்பே போச்சு. அவர் பொழப்போச்சு. அதை விட அதுல முக்கியமான விஷயம் என்னன்னாக்க அங்க சவரம் செய்யக்கூடியவர்கள் சவரம் செய்யறாங்க. சவரம் மொட்டை எடுப்பாங்க. அந்த சிக்கந்தர் மலை போய் மொட்டை எடுப்பாங்க. கீழே எப்படி முழுவதும் மொட்டை எடுக்கிறாங்களோ அதே கல்ச்சர் தான் மேலே போய் மொட்டை எடுக்க கல்ச்சர். அதாவது இந்துக்கள் முஸ்லீமே மொட்டை எடுப்பாங்க. அவரு காலங்காலமாக பரம்பரையாக சவரம் செய்யக்கூடியவர் மொட்டை எடுக்கவர். அவர் சொல்றாரு எனக்கு வயசு 75, நான் கிட்டத்தட்ட எனக்கு வேலை நாள் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா பாடம் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேலேயும் சிக்கந்தமலையும் ஆடுகள் வெட்டுவாங்க, கீழே வெயிலாட்டாமன் கோயிலையும் ஆடுகள் வெட்டுவாங்க, கருப்புசாமி கோயிலையும் ஆடுகள் வெட்டுவாங்க. கொஞ்ச காலமாக ரொம்ப காலமாக எனக்கு முருகன் மட்டும் வெட்டினது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. பதிவு இருக்குல்ல. சரி, முருகனுக்கு வெற்றிக்காலம் இல்லையான்னு சொல்லி பார்த்தா குறவர் சமயத்தோட ஒரு குறவர் சாதி அமைப்பு ஒருத்தர் அவர் சொல்றாரு, வள்ளி மக்களுடைய குடிமக்கள் நாங்க, இந்த ஆடு ஓலை வெட்டுவது என்பதை தடுப்பது என்பது எங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையா நாங்க பாக்குறோம். முஸ்லீமை விடுங்க, எங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை. ஏன்னா நாங்க இப்போ வரைக்கும் இந்துக்களே சொல்றாங்க. இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா நாங்க ஆடு ஓலை வெட்டிக்கிட்டு இருக்கோம்னு அவர் ஒரு முருகன் சிலையை காட்டுறாரு. அந்த முருகன் சிலையை பாத்தீங்கன்னா மீசை மீசியா இருக்குது, வேல் வச்சு பயங்கரமா அடிக்கிறாரு. இதுதாங்க எங்க முருகன், இவங்க தாங்க பூனலை மாட்டி விட்டு மீசை வலிச்சு விட்டு ஒரு முழு ஆக்கி விட்டாங்க அப்படின்னு அவர் குற்றம் சாட்டாரு. இது இஸ்லாமிய சொன்னா பரவாயில்ல, இந்துக்கு சொல்றாங்க. குறவர் அமைப்புங்கிறது இந்துவா முஸ்லீமா? ஆமா, அவர் அப்படி சொல்றாரு. சிக்கந்தர் மலை நீ கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லும்போது நம்ம யோசிக்கும் போது என்னன்னா, ஒரு பக்கம் டிராவல் பண்ணும்போது இந்த ஜீவட்டோட ஒருத்தர் எம்பி, திமுக எம்பி அவர் தங்கப்பாண்டியன் அவர் சொன்னாரு, எங்க கூட்டத்துக்கு போய் சிக்கந்தர் மலையான் கூட்டம் சொன்னார். என்ன அது சிக்கந்தர் மலையான் கூட்டம்? பிரபல கலர்ல ஒருத்தர் இருக்காரா? சொல்றது புரியுதுங்களா? சிக்கந்தர் மலையான் கூட்டங்கன்னு ஒரு பிரபல கலர் ஒரு குழுவுக்கு பேர் இருந்திருக்கு.